ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இது ஆமைக்கும் ஆமை குஞ்சுகளுக்கு வந்து சோதனை இல்ல. விஜய் எதிர்க்க திராணி இல்லாம திமுக தலைவர் அவர் காலில் போய் விழுந்தாங்க நம்ம பார்த்தோம். இப்போ திமுக யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணி விஜய் விமர்சிக்காங்களோ அவங்க காலெல்லாம் விழ ஆரம்பிச்சிருக்கானுங்க. சோ இப்பதான் லேட்டஸ்ட் ஒரு வீடியோ பார்த்தேன், ஆமை குஞ்சு சாட்டை அவருடைய வீடியோ. திமுக ஆதரவாளர்கள் பேருல உட்காந்துக்கிட்டு விஜய் அவர்கள் மேல ரொம்ப வன்மத்தகைக்கு அசிங்கமா நக்கல் நயனையோட பேசிட்டு இருக்க, பதிவு போட்டுட்டு இருக்க ஒருத்தர் தான் பாத்தீங்கன்னா இந்த PR சுந்தர், பங்கு சந்தையில நிபுணர், இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அவரை நேரத்து வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழ் சாட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டி எடுத்து நேர்காணல் எடுத்து அதை வந்து தன்னுடைய சேனல்ல வெளியிட்டு இருக்காரு. அதுதான் பாத்தீங்கன்னா அந்த PR சுந்தர் பாத்தீங்கன்னா பயங்கரமா தன்னுடைய கருத்துக்கள்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமா வச்சிருக்காரு. அதை பார்த்த உடனே அதை பத்தி பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். முதல்ல இந்த சாட்டை அவர்கிட்ட நிறைய கேள்விகளை நாசுக்கா, அதாவது விஜய்க்கு எதிராக இல்லாத மாதிரி ஒரு பரந்த மனசோட பேசுற மாதிரி அதில் கேள்விகள் கேட்டு அவரு அதை வந்து வன்மத்தை கேட்கிற மாதிரி அந்த வீடியோ போயிருக்கு. அதனால அவர் முதல்ல ஒரு புத்திசாலித்தனமான ஒரு கேள்வி வச்சிருக்காரு இந்த PR சுந்தர். என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, அதாவது என்ன எல்லாருமே ஏன் அரசியல் பேசுறீங்க, பங்கு சந்தையில் இருக்க நீங்க அரசியல் பேசலாமா அப்படின்னு கேட்கறாங்க. எனக்கு ஆச்சரியமாச்சு, நான் எங்க அரசியல் பேசக்கூடாது? சினிமால உள்ள ஒரு நடிகர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இந்த மாநிலத்தோட முதலமைச்சராக ஆசைப்படலாம், அதுவும் தப்பு கிடையாது. பங்கு சந்தையில் இருக்க நான் வந்து அரசியல் பேசக்கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? என்னையா நியாயம் அப்படின்னு வந்து அவர் வந்து புதுசாத்தமா அந்த கேள்வி முன்வைக்கிறார். உங்களை யார் அரசியல் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க? நான் கேட்கிறேன், என்ன விஜய் கட்சியில இருந்து நிர்வாகிகள் தலைமையில இருந்து யாரும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அரசியல் பேசலாமான்னு யாராவது கேட்டாங்களா? இல்ல அப்படி கேட்க முடியுமா? கூத்தா இருக்கு. இந்த நாட்டுல பிறந்த யாரு வேணாலும் அரசியல் பேசலாம், அதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. சோ உங்களை அரசியல் பேச யாரும் சொல்லல. ஆனா அரசியல்னா பொதுவா எல்லாரை பத்தி பேசணும். அதே தான் ஒரு மனிதரை மட்டுமே குறிப்பிட்டு அவருடைய அரசியல் மட்டுமே நக்கல் நையாண்டி பண்றது ஏன் அப்படின்னு தான் அவங்களுடைய தொண்டர்கள் கேட்டிருப்பாங்க. சோ அதுல அவர் அர்த்தம் என்ன சொல்ல கேட்டீங்கன்னா, சரி ஓகேப்பா, நான் வந்து விஜயபுரில நக்கல் நையாண்டி பண்றேன்னு வச்சுடுங்க. ஆமா நான் அப்படிதான் பண்ணேன் அப்படின்னா நீங்க அதுக்கு 10 நக்கல் நையாண்டி தான் பண்ணணும். அதை விட்டுட்டு ஏன் வந்து ஆபாசத்தை கேள்விட்டீங்க? என்னுடைய மகள் மருமகள் இவங்களுடைய போட்டோலாம் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமா தரைக்கோ ஆபாசமா நீங்க கமெண்ட் பண்றீங்களே, ஏன் அப்படி பண்றீங்க? உங்க கட்சி இந்த ஆபாசம் தான் கத்து கொடுக்குதா? அப்ப அது ஆபாச கட்சியா அப்படிங்கிற மாதிரி விமர்சிக்கிறாரு. நான் கேட்கிறேன், நீங்க உங்களுடைய ஆபாசம் நீங்க போட்ட கமெண்ட்டுக்கு வந்து பதில் கமெண்ட் வந்துருக்கல, ஆபாச கமெண்ட் சொல்றீங்கல்ல, அதுல உள்ள கமெண்ட்ல உள்ளவங்க உங்களுக்கு ஆபாசம் போட்டவங்க யாராவது அந்த கட்சியில நிர்வாகிகளா இருக்காங்களா? நீங்க பாக்கணும். இப்போ விஜய் ஒரு மாபெரும் ஒரு மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டி, ஓகேவா, உச்சபட்சமான ஒரு நடிகர். அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு பிடித்தவங்க பிடிக்காதவங்கன்னு லட்சக்கணக்கில் இருப்பாங்க. யாரோ ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா விஜயோடைய போட்டோ வச்சுக்கிட்டு ஒரு ஐடியில் உட்காந்து ஒரு கமெண்ட் போட்டா அதுக்கு விஜயும் விஜய் கட்சியும் பொறுப்பாக முடியுமா? இவ்வளவு பெரிய படிச்சு இவ்வளவு பெரிய பங்கு சந்தைலாம் இவ்வளவு இருக்கக்கூடிய உங்களுக்கு அது தெரியாதா? என்ன இது மாதிரி புத்திசாலித்தனமா கேள்விக்கீங்க? இல்ல இப்போ வந்து டிஎம்கேல உள்ள இப்போ ஸ்டாலின் போட்டா உதயநிதி ஸ்டாலின் போட்டா வச்சுட்டு யாராவது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆபாசமான கமெண்ட் போட்டா அதுக்கு வந்து அவங்க வந்து குறை சொல்ல முடியுமா? அவங்க பொறுப்பேற்க முடியுமா? இது என்ன வந்து தற்குத்தனமா இல்லையா? இல்ல நீங்க அப்படி சொல்றா இருந்தா ஆபாசமா என்ன வந்து விமர்சிக்காங்க அப்படின்னா அந்த நிர்வாகிகள் கட்சியில அதிகாரப்பூர்வமா இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாராவது உங்களை அப்படி விமர்சிந்து நீங்க அதை எடுத்து கொண்டு வந்து ஒரு இப்போ ஒரு பொதுவெளியில பேசுனீங்கன்னா அதுக்கு வந்து பதில் சொல்லலாம். இது என்ன கூத்தா இருக்குங்க? இல்ல இதுல ஒரு மிகப்பெரிய காமெடி என்னன்னா, இப்படி சொல்லும் போது அதுக்கு இந்த சாட்டை எழுதிகளை உட்காந்துக்கிட்டு, அதாவது வாதத்துல தோத்தவன் அவுதுல தான் கையில் எடுப்பான், ஆபாஸ் தான் கையில் எடுப்பான். சோ அப்படி பேசலாமா? யோக்கியமா? யாரு? சாட்டை. ஆனா மானங்கிட்ட போகல. இல்ல இந்த சாட்டைகளா இப்படி பேசலாமா? இல்ல ரஜினிகாந்த் ஒரு மனுஷன் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வாராருன்னு தெரிஞ்ச உடனே அவர் வந்து நீ அரசியலுக்கு வரான்னு தமிழன் கிடையாது சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்கு. அதை விட்டுட்டு அவன் குடும்பத்தை பத்தியே ஆபாசமா தரக்குறைவா தாறு மாறா கேவலப்படுத்தி பேசுறதுல இவன் தான் ஒன்னா நம்பர் ஐக்கனே அந்த சாட்டை தான். அவ்வளவுக்குள்ள ஆபாசத்தை கையில் எடுத்து கேவலம் விமர்சிட்டு இன்னைக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு புனித கடக்க உட்காந்துக்கிட்டு அவதூறு, அதாவது பார்த்தீங்கன்னா வாதத்தில் தோற்பவன் அவதூறு தான் கையில் எடுப்பான், ஆபாசம் தான் கையில் எடுப்பான். அட பாவிகளா, இதெல்லாம் வாயாயினடா எப்படி? அதாவது எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியும் இந்த சாட்டை மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா சீமான் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவெளியில எல்லாரும் நம்மளை பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு எல்லாரும் தெரியும்ல. ஸோ நாம முன்னாடி எப்படி பேசியிருக்கோம், இப்போ நம்ம எப்படி பேசியிருக்கோம், எல்லாத்தையும் இந்த மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்களேங்கிறது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. ஏன்னா போன மாசம் ஒரு மாதிரி நீங்களே பேசிட்டு இன்னைக்கு அதுக்கு ஆப்போசிட்டா கொஞ்சம் பேசுறீங்க. எப்போ அவங்களால முடியுது? உண்மையிலேயே நீங்களா ஒரு சீரியஸ் தான் அப்படியே கேட்க தோணுது. இல்லைன்னா இந்த மாதிரிலாம் பேச முடியாதுங்க. இல்ல அவதூறுல தோற்பவள் ஆபாசம் கையில் பண்ணி முழுக்க ஆபாசம் கையில் எடுத்துட்டு இருக்க. போன மாசம் வரைக்கும் நீ எப்படி பேசியிருந்த? விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி முதல் மாதத்துல முடிஞ்ச உடனே விஜய்க்கு எப்படி தூக்கி பிடிச்சி பேசுன? இப்போ உட்காந்து எப்படி உங்க அண்ணன் நீ கதறிட்டு இருக்கீங்க? இல்ல விஜய் விமர்சிச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக, விஜய் எதிர்த்து நிக்கிறங்கிற ஒரே காரணத்துக்காக திமுக சப்போர்ட் பண்றவா இருந்தாலும் சரி அவரை நம்ம கூட்டு வச்சு இன்டர்வியூ பண்ணிட்டு இப்ப வேலை வெட்டிலாம் விட்டுட்டு அந்த PR சுந்தர் இருக்காரா அவரை கூட்டிச்சு பேட்டி எடுத்துட்டு இருக்க அந்த சாட்டை. அப்ப என்ன நிலைமை கேட்டீங்க? நாம் தமிழர் கட்சியோட நிலைமை என்னன்னு பாத்துட்டு இருங்க நீங்க. இல்ல என்னடா இது கேத்திரமா இருக்கு? இல்ல அவர் வந்து அதுல என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, நான் வந்து அப்படியே ஆபாசத்தையே கையில் எடுத்து பேசுறதே வச்சுக்கிடுவோம். நீங்க ஒரு கட்சியில இருந்துட்டு அப்ப திருப்பி நீங்க எம்எல்ஏ ஆபாசத்தை கையில் எடுப்பீங்களா? நீங்க எதிராக வந்து பாத்தீங்கன்னா கேஸ் தானே போடணும். இப்ப நான் ஒருத்தனை அடிக்கணும் திருப்பி நீங்க என்ன அடிப்பீங்களா? அது என்ன ஒரு இது அப்படின்னு
நீ அடிச்சனா திருப்பி ஒன்று அடிக்காம என்ன பார்த்துட்டு இந்த கணத்துல அடித்து விட்டு இந்த கணத்தை காட்டுன்னு சொல்லுவாங்களா? அந்த பிஆர் சுந்தர் அப்படி சொல்றாரு, நானே ஆபாசத்தை கையில் எடுத்தாலும் நீங்க வந்து அதுக்கு எதிராக வந்து ஆபாசத்தை எடுக்கக்கூடாது. இல்ல சும்மா இருக்கிறவங்க முடிச்சு நீங்க நோண்டுவீங்களா பண்ணுவீங்களா, உங்களை விமர்சிக்க மாட்டாங்களா? அப்போ பொது வெளியில வந்தாச்சு, சோசியல் மீடியால வந்தாச்சு, உங்களுக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்கணும் இல்ல. அதுக்கப்புறம் பிஆர் சுந்தர் என்ன மாதிரியான ஒரு வார்த்தை முன்வைக்காருன்னா, இப்ப எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சின்னு ஒண்ணு இருக்கு, எம்ஜிஆர் இன்னொரு கட்சியோட தலைவர். அப்படி இருக்கும்போது விஜய் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மாநாட்டுல எம்ஜிஆர் தூக்கி பிடிச்சி அவரு எங்களுடைய தலைவர், அவரை மாதிரி நாங்க ஜெயிப்போம் ஏன் சொல்றாரு? அப்ப விஜய்க்குன்னு ஒண்ணுமே இல்லையா? விஜயோடைய பேஸுக்குன்னு ஓட்டு விழாதா? எம்ஜிஆர் வச்சு தான் ஓட்டுவாங்க நிலைமையில இருக்காங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை முன்வைக்காரு. அதுக்கு இந்த சாட்டை, அதாவது எப்படி திரும்ப இது இருக்கு, தெருக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த தர்மம் எடுக்க வருவாங்கல்ல, அவங்க நார்மலா வந்தா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா காசு போட மாட்டாங்க. அதே இது ராமர் வேடமோ அனுமர் வேடமோ இப்பெல்லாம் அணிஞ்சிட்டு வந்தாங்கன்னா சாமின்னு சொல்லிட்டு காசு போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா டேரக்டா போனா மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க முடியாதுன்ட்டு அண்ணா எம்ஜிஆர்னு இப்படி அதை வச்சு ஓட்டு வாங்கன்னு ஓட்டு பிடிச்சிட்டு ஆயிராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா இந்த சாட்டை. எப்பா ராசா சாட்டை, அதாவது பிஆர் சுந்தர் இதை கேட்கறா நமக்கு பய சொல்லலாம். இதை பத்தி நீ பேசுறதுக்கு தகுதி இருக்கா, உன் ஒன்னும் பேசுறதுக்கு தகுதி இருக்கா? நான் தெரியாம கேட்கறேன். நீங்க யாரு காலில் தான் உள்ள இதுவரைக்கும் நீங்க பேசாத வாய் உண்டா, மண்டி போடாத கால்கள் உண்டா? எம்ஜிஆர் அவர்களை விஜய் அவர்களை தூக்கி பிடிக்கணும். அதுவும் 2வது மாநில மாநாட்டில் அவருக்கு பேசினார். ஏன்னு கேட்டீங்கன்னா, சினிமால இருந்து அரசியல் வந்து ஜெயிச்சவர் அவர் முன்மாதிரி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது ஒண்ணுதான். மத்தபடி விஜய்க்குனே தனி மெஜாரிட்டி இங்க இருக்கு, அது உனக்கும் தெரியும், ஏத்தாப்புல பிஆர் சுந்தரும் தெரியும். நக்கலுக்காக தான் கேட்குங்கிறது எனக்கு புரியுது. விஜய்க்கு இல்லாத செல்வாக்கு விஜய்க்காக தான் அவ்வளவு பெரிய லட்சணமான கூட்டமே கூடிட்டு இருக்கு, எம்ஜிஆர் காண்டி கிடையாது. அது எல்லாமே இளைஞர் பட்டாளம். அதே மாதிரி நீங்க இப்படி கேள்விக்கினா சரி, முதல்ல நான் கேட்கிறேன், நீயும் நொன்னு என்ன மானாவுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் இருந்து ரஜினிகாந்த் விஜயகாந்த் எல்லாரும் தூக்கி பிடிக்கீங்க? நீ உண்மையில தமிழர் தான் தலைவர்ல மட்டும் தான் தூக்கி பிடிக்கணும். எம்ஜிஆர் அவர்ல உங்க நொன்ன சீமான் கச்சேரி வந்த போதுல அவருடைய மேடையிலே நம்முடைய பங்காளி எம்ஜிஆர் மலையாளியா இருந்தாலும் அவர் நம்ம பங்காளின்னு சொல்லி தூக்கி பிடிச்சு விட்டுருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் ரஜினிகாந்த் போல அரசு கட்சி ஆரம்பிச்சு வரும்போது நீ ரொம்ப படுகேவலமா குடும்பத்தையும் விமர்ச, உங்க அதுக்கு மேல விமர்சார். இப்படி மாறி மாறி திட்டு இன்னைக்கு அவர் காலையில வந்து எதுக்கு ஒரு தமிழனா எதுக்கு இப்ப அவர் காலையில போடணும்? ரஜினிகாந்த் காலையா? ரஜினிகாந்த் ரசிகோட ஓட்டு வேணுமா? ஆனா மானகட்ட பயில. அது மட்டும் இல்ல, விஜயகாந்த் இருக்கும்போது தெலுங்கு ஆந்திராக்கான்னு சொல்லி பயமா கேவலம் விமர்சிட்டு அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அதுக்கு வந்து கூட்டத்தை பார்த்துட்டு அவரை தூக்கி பிடிச்சு நீங்க கொண்டாடி இருக்கீங்க. இப்படி நீங்க கால விழாத ஆட்களே கிடையாது சினிமா துறையில. இவங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர் பாத்தீங்கன்னா ஓட்டு பிச்சை நீங்க. அது மட்டும் இல்ல, நீ இப்ப யாரை எதிர்த்து பேசிட்டீங்க? விஜய் அவர் காலையிலே வந்து விஜய் அவர்கள், அதாவது என் தம்பி வந்து மைக்க பிடிச்சிட்டாங்க கையில, என் தம்பி மைக்க பிடிச்சா நீங்க பாதி நெஞ்சடிச்சு போச்சு சொல்லி போன தேர்தலில் விஜய் வச்சாண்டா ஓட்டு பிச்சை கேட்டீங்க. ஆனா மானகட்ட பயிலா இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய் பத்தி பேசலாமா? விஜய் தான் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஓட்டு பிச்சை கொடுக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கணும். அவருக்கு யாரோடையும் தேவையில்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். அவரு முன்மாதிரியா வந்ததுனால அவருக்கு அர்த்தமா ஜெயிப்பேன்னு சொல்றாரு. மற்றபடி அவருக்கு அவருடைய பிராண்ட், அவருடைய ஃபேஸே பிராண்டு. அதை வச்சாலே நீங்க வந்து 8.2% ஓட்டு நீங்க போன தேர்தல் எடுத்தீங்க. இல்ல கொள்கை சித்தாந்தம் தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னா நீயும் நொன்னு கடைசி வரைக்கும் கொள்கை சித்தாந்தத்தை மட்டுமே வச்சுதான் மக்கள்கிட்ட போய் தேர்தல் சந்திச்சுக்கணும். என்ன மாணாக்க உங்க நன்னா வந்து பாத்தீங்கன்னா அவர் நடிகரா இருக்கும் போது இப்ப முதல் அரசு கட்சி ஆரம்பிச்சு வந்தாரு. அதுக்கு முன்னாடியே என் தம்பி மைக்க பிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி ஓட்டு பிச்சை கேட்டுட்டு மானகட்டத்தனமா கேட்டுட்டு இன்னைக்கு ரொம்ப யோக்கிய மாதிரி ஒன்னா நேரத்து வரைக்கும், அதாவது நீ திரையில நடிகனை கொண்டாடு நல்ல கொண்டாடு. ஆடா வெட்கம் கேட்டாங்களா? இல்ல இதோட ஒரு பெரிய கொடுமை இன்னைக்கு அதை பேசியா நினைக்கிறேன். நேற்று வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா சீமானவர் பாத்தீங்கன்னா இப்போ இந்த பாலா இருக்காருல்ல, கேபி பாலா இப்ப நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதல் படம் காந்தி கண்ணாடின்னு ஒரு படம் நடிக்கிறாருங்க ஹீரோவா. அந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சீமானை கூப்பிட்டுருக்காங்க. சீமான் பயங்கரமா தூக்கி பிடிச்சி பாலாவை அப்படி கொண்டாடுறாரு. என் மகன் ஜெயிப்பான், அதாவது நான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டேன், நீ வாழ்க்கையில வந்து வரணும் கலைஞன்டா, நீ அப்படி ஜெயிக்கணும்டா இப்படி ஜெயிக்கணும்டா அப்படின்னு புகழ்ந்து தள்ளுறாரு. அதை நிறைய பேரோட அதை பாராட்டி சீமான் பாத்தீங்களா அவர் தாய் இல்லாம புகழ்ந்து தள்ளியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு ஒன்று தோணுன்னு நினைச்சு. ஏடா ஒன்னு சீமான் அப்படிதான் பண்ணுவாரு. ஆரம்பத்துல இப்படிதான் தூக்கி பிடிச்சி கொண்டாடுவாரு. நீங்க வளர்ந்து வர தொங்கி கொண்டாடுவாரு. ஆனா அதுக்கப்புறமா நீங்க ஏதாவது ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், ஒரு அரசியல் பேசலான்ட்டு வந்தீங்கன்னா அப்பதான் உங்களை தூக்கி போட்டு மிதிப்பாரு, குழப்பாரு. அவருக்கு நீங்க சாதாரணமா இருக்கிற வரைக்கும் உங்களை தூக்கி பிடிச்சி கொண்டாடுவாரு. இதான் அவருடைய வழக்கம். இதுக்கு முன்னாடி விஜயவர்ல கொண்டாடதான் கொண்டாட மாட்டா. அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்த புதுசுல கூட அவர் மாநாட்டுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த சாட்டை பேசின பேச்சு என்ன, சீமான் பேசின பேச்சு என்ன, அதாவது சீமான் தம்பி நீங்க படத்துல பாத்துற மாதிரி விஜயவே கிடையாது. அவர் வரும்போது பாருங்க, அவர் வேற மாதிரி இருப்பாரு. இப்ப வேற மாதிரி தான் நிக்காரு. இவரால தான் முடியல, தாக்கு பிடிக்க முடியல. சாட்டை, அதாவது அவர் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேங்க அந்த மாநாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கூட்டத்தை நான் பார்த்தே கிடையாது. கொள்கைக்குன்னு அதாவது கரெக்டா வச்சிருக்காங்க கொள்கை தலைவர்கள், அதாவது அப்படின்னு ஒவ்வொருதைய பத்தி புகழ்ந்து சாட்டை பேசுன. அதாவது முதல் மாநாட்டு முடிஞ்சு அந்த நைட்ல சாட்டை போட்ட வீடியோ ஒன்று மட்டும் நீங்க பாருங்க. எல்லாரும் தமிழை வச்சு கலந்து கொள்கை பொறுப்பு செயலாளர்கள் சாட்டை மாறி இருப்பான்.
இன்னைக்கு உட்காந்துட்டு பேசுறானுங்க பேச்சு. எனக்கு என்ன தெரியுமா ஒரு டவுட் தோணும், இல்ல நாமலாம் இப்படி பேசுறோமே, மக்கள் எல்லாரும் நம்ம பேசலாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க, கவனிச்சு தான் இருப்பாங்க, நம்ம முன்னுக்கு பின்னு முரணா பேசுறோமே, யாராவது நம்மள கார் துப்ப மாட்டாங்களா அப்படிங்கிற கூச்சு நாச்சம் கொஞ்சம் கூட இல்லாம பொது வெளியில இங்க தொடர்ந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா கதையை அவுத்து விட்டே இருக்காங்களே. ஸோ அதை பார்க்க நமக்கு சிரிப்பா இருக்கு, என்னடா இது அப்படின்ட்டு. அதை பார்க்கும்போதுதான் அந்த நாம் தமிழ் கட்சி தும்பிகள் இருப்பாங்களா, ஆமை குஞ்சுகள், அவங்களை நினைச்சு நான் சிரிப்பேன், எப்படிதான் இவரை தூக்கி பிடிச்சி கொண்டாடுறாங்க அப்படின்ட்டு. இல்ல இதெல்லாம் நீங்க ஒரு நல்ல நுட்பம் ஒன்று கவனிக்கணும். அதாவது நாங்க திமுக எதிர்த்து தான் நாங்க அரசியல் செய்யறோம், எங்களுக்கு எதிர்த்து திமுக சொல்லக்கூடிய நாம் தமிழ் கட்சி தும்பிகள் நல்லா கவனிக்கணும். அதாவது நீங்க வந்து திமுக எதிர்த்து அரசியல் பேசுறீங்கன்னா இப்ப என்ன மாணவுக்கு திமுகவுடைய ஆதரவாளரை பிடிச்சிட்டு வந்து அவர் விஜய் எதிர்க்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை கூப்பிட்டு வச்சு பேட்டி எடுக்கிற லெவலுக்கு உங்க அண்ணனா தம்பியா சாட்டை பேருக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? இல்ல இதுக்கப்புறமும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா திமுக எதிர்த்து அரசியல் பண்ண வந்திருக்கீங்களா, இல்ல நீங்க விஜய் எதிர்த்து அரசியல் பண்ண வந்திருக்கீங்களா? இல்ல என்னடா இது, அதாவது முழுக்க முழுக்க நாம் தமிழ் கட்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மானகட்டு போச்சுன்னு சொல்லலாம். அதாவது பாத்தீங்கன்னா என்ன சொல்ல முடியும், இதை விட கேவலம் என்ன சொல்ல முடியும்? சரி, இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.